வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை, சோபக்கிருது வருடம் மாசி மாதம், மாசி மாதத்தில் 10ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூசம். மாலை 5:54 வரை, அதன் பின் ஆயில்யம். திதி வளர்பறை திரையோதசி, பிற்பகல் 2:41 வரை, அதன் பின் சதுர்தசி. யோகம் அமிர்த யோகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள். இன்று சுப முகூர்த்த நாள். இன்று நடராஜர் அபிஷேகம். நாளைய விசேஷம். நாளைய தினம் பௌர்ணமி கிரிவலம். நாளைய விசேஷம் பௌர்ணமி கிரிவலம். நாளைக்கு இரவு நேரத்தில் பௌர்ணமி இருக்குது. அதனால் நாளைய தினம்தான் பௌர்ணமி கிரிவலம், திருவண்ணாமலை கிரிவலம். சனிக்கிழமை தான் பௌர்ணமி விரதம். அதனால் நாளைக்கு கிரிவலம், நாளைய மறுதினம் விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை, குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 9 முதல் 12 வரை, மாலை 4 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய தினம் நடராஜர் அபிஷேகம். மாலை நேரத்தில் அனைத்து சிவ ஆலயங்களிலும் நடராஜருக்கு என்று ஒரு தனி சன்னதி உண்டு. அதை சபை என்று சொல்வார்கள். நடராஜர் சபையில் இன்று மாலை அனைத்து சிவ ஆலயங்களிலும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அதில் கலந்து கொள்ள வேண்டும். வருஷத்துக்கு 6 முறை சிவபெருமான் நடராஜர் ரூபத்தில் இருப்பார். அந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வருடத்தில் 6 முறை அபிஷேகம். அதில் இன்று ஒரு நாள், இன்று மாலை நேரத்தில் அபிஷேகம். இன்றைக்கி மாலையில் சாயங்காலத்தில் சிவ ஆலயம் சென்றால் அங்கு நடராஜருக்கு என்று தனி சபை உண்டு. அங்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இன்று கலந்து கொள்ள வேண்டும். மேஷராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான நாள். பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி கிரகமைப்பு. குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரன். குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரன். அது கஜகேசரி யோகம். சந்திரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய். அது சந்திர மங்கள யோகம். செவ்வாய்க்கு 5ஆம் இடத்தில், செவ்வாய்க்கு 4ஆம் இடத்தில் குரு. குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய். குருவுக்கு வீடு கொடுத்தவர் உச்சம். இந்த மாதிரி பல கோணத்தில் பார்த்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு ரொம்ப வலுவாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. மேஷராசிக்காரர்களுக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், நல்ல விஷயங்கள், நல்ல சுபமங்கலமான காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல நாள். ரிஷபராசி மாணவர்கள், மாணவிகள் இப்போது நல்லா படிப்பாங்க. படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். மாணவர்களுக்கு கொஞ்சம் இப்போ ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க, கல்யாணம் ஆனவங்க, திருமணமானவர்களுக்கெல்லாம் இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. பண வரவு நல்லா இருக்கும். ஒரு ப்ரமோஷன் இருக்குது உங்கள் அலுவலகத்தில். அந்த இதுக்கு உங்கள் பேர் தான் பரிந்துரைக்கப்படும். ப்ரமோஷனுக்கு ஒரு 3 பேர் இருப்பாங்க. அதில் உங்கள் பேரும் லிஸ்ட்டில் இருக்கும். அதனால் அதற்கு தகுதியானவர் என்று உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பேரை பரிந்துரைக்கக்கூடிய உங்கள் நண்பர், அவரும் உங்களுக்கு இன்றைக்கி உறுதுணையாக இருப்பார். சிறப்பான நாள்.
மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11 லாபாதிபதி, அவர் உச்சம். அதனால் தொழில் நல்லா நடக்கும், லாபம் நிறையா கிடைக்கும், வருமானங்கள் பன்மடங்காக வரும், பல ரூபத்தில் வரும். குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள், நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குடும்பம், ஃபேமிலியே ஒரு சப்போர்ட். ஃபேமிலியே தான் நமக்கு ஒரு ஏணி. நம்ம மேலே வாழ்க்கையில் ஏறி வருவதற்கு நமக்கு ஃபேமிலி உறுதுணையாக இருக்கும். இப்போ இன்றைக்கி சந்தோஷமான நாள், நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு பிரமாதமான நாள், யோகமான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன். அதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்போ திருமணம் பண்ணலாம். பொதுவாக அஷ்டம சனி காலத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற இந்த ஒரு சில வாரங்கள் தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் கூட சில பேருக்கு திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கூட்டாளிகளால் ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம், சொத்து பத்துக்கள்லாம் சேரக்கூடிய நேரம், நல்ல நாள். சிம்ம ராசியில் பிறந்த இளம் வயது தம்பதியினருக்கெலாம் இப்போது குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். குழந்தை செல்வம் வீட்டில் சத்தம் கேட்கக்கூடிய நேரம். உங்கள் வீட்டில் ஏற்கனவே கல்யாணமானவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா இப்போ 2வது குழந்தைகள் பிறக்கும், இல்லை உங்களுக்கு பேரன் பேத்தி பிறக்கும். அது மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது குடும்பம் வாரிசு உருவாகக்கூடிய நேரம். வாரிசு அடுத்த ஜெனரேஷன் தயாராகியாச்சு. இப்போ அந்த மாதிரி இருக்குது இப்போ நிலைமை. உங்களுடைய பெயர் புகழுக்கும் எந்த பங்கமும் இல்லை. அந்தளவுக்கு இப்போ சிறப்பான நேரம் இது, நல்ல நாள் இது. தொழில் உத்தியோகத்தில் நல்ல சிறப்பான நேரம். மாணவ மாணவிகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சிறப்பான நாள், சந்தோஷமான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானாதிபதியே லாபஸ்தானத்தில் சுட்சத்திரமாக அமர்ந்திருக்கும் போது இது ஒரு பெரிய சிறப்பு. அது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்வையிடுகிறார். தனஸ்தானாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் இது எல்லாமே வலுவான கிரகமிப்பு கொண்ட நாள். உங்களுடைய முயற்சி எல்லாமே திருவினையாக்கும், நல்ல எண்ணங்கள் ஈடேறும். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய அம்மா அப்பா எல்லாம் உறுதுணையாக இருப்பாங்க உங்களுக்கு. இப்போது ஒரு சந்தோஷமான நாளாகத்தான் இது இருக்கும். சகோதர வர்க்கத்திலும் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அவர்களுடைய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு காதுக்கு உங்களுடைய மனக்குழப்பத்தை உருவாக்கிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ சரியாயிடும். சகோதர வழியிலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் திக்பலம் பெற்று 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். 5ஆம் இடத்தில் 5 குடை கிரகம் ஆட்சி, கூடவே புதனும் இருக்கார். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலை துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப வலுவாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. அதிக அளவில் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். நன்மைனா என்ன நன்மை, எது நன்மை? உங்களுக்கு எது தேவையோ அந்த தேவைப்படக்கூடிய எல்லாமே கிடச்சிரும். நீங்கள் இப்போ எதை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கீங்களோ, சில பேர் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, வீடு கிடைக்கும். சில பேர் திருமண முயற்சியில் இருப்பாங்க, திருமண முயற்சியாக நடக்கும். சில பேர் வேலை தேடுவாங்க, வேலை கிடைக்கும். கல்யாணமானவர்கள் குழந்தை செல்வத்திற்காக எதிர்பார்ப்பாங்க, இப்போ அது கிடைக்கும். இந்த மாதிரி தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். இது சிறப்பான நாள். இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள், யோகமான நாள், நலமான நாள், வளமான நாள். 9ஆம் இடத்தில் சந்திரன். 9 என்பது பாக்யஸ்தானம். அங்கே சந்திரன் சுட்சத்திரமாக அமர்ந்திருக்கார். உங்கள் ராசி அதிபதி உச்சம். சந்திரன் செவ்வாய் சமசப்தமாக பார்வை. குருவுக்கு வீடு கொடுத்தவர் உச்சம், ராசி அதிபதி உச்சம். இந்த மாதிரி பல கோணங்களில் பார்த்தாலும் இந்த நாள் சிறப்பான நாள். உங்களுடைய ஒரு சில பேருக்கு கோயில் குளங்கள்லாம் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதற்கான நேர்த்திக்கடன்லாம் போட்டிருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்காது. இப்போ உங்களுக்கு 2-3 பேர் ஆஃபர் கொடுப்பாங்க, நான் அந்த சைடு போகிறேன் வரியா அப்படின்னா அந்த சைடு நான் என்ன, காசி ராமேஸ்வரத்துக்கு கூட உங்களை இலவசமாக கூப்பிட்டு போயிடுவாங்க யாராவது. அந்த மாதிரி யார் கூட போகிறதுன்னு தான் தெரியாது. இப்போ அந்தளவுக்கு இப்போ யோகமான நாள், நல்ல நாள். உங்களுடைய காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி புனித பயணங்கள்லாம் போகிறதுக்கான நேரம் வந்தாச்சு. உங்களுடைய நேர்த்திக்கடன் நிறைவேறக்கூடிய நேரம் வந்தாச்சு. கடவுள் அருள் கிடைக்கக்கூடிய நாள் இது.
தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திரன் 8ஆம் இடத்துல வலுவாக இருக்கார் ஆட்சி பெற்ற நிலையில். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தேவையில்லாத டென்ஷன்ஸ்லாம் வந்து போகும். வயிறு இடுப்பு சம்மந்தப்பட்ட இடங்களில் வலி வந்து கூட சில பேருக்கு நீங்கும். அதிக எச்சரிக்கை கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப யோகமான நாள், மிக மிக யோகமான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் சந்திரன், ராசிக்குள் உச்சம் பெற்ற நிலையில் செவ்வாய். இந்த செவ்வாயும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு யோகம். இப்போ இன்றைக்கி யாருக்கு அந்த யோகங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதில் மகர ராசிக்காரர்களும் ஒருவர். 2ஆம் இடத்தில் புதன். நல்லா படிப்பீங்க. இப்போ படிக்கக்கூடிய வாய்ப்பு தேடி வரும். சில பேர் ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க நீங்கள் படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இப்போ யோகங்கள் பலமாக இருக்குது. உங்களுடைய பேச்சு ஆற்றல் பிரமாதமாக இருக்கும். சில பேர் ஏஜென்சி வச்சு நடத்துவாங்க. தரகு வேலை, இந்த பக்கம் கமிஷனுக்காக வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கும். நல்ல நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் மட்டும் இப்போ எச்சரிக்கையும் கவனமும் தேவை. மற்றபடி உங்களுடைய அன்றாட பணிகளில் எந்த தடை தாமதங்களும் இல்லை. மறைமுகமாக சில பேர் நமக்காக வேலை செய்வாங்க. எதிரியாக வேலை செய்வாங்க. மறைமுகமாக நல்லது செஞ்சால் பரவாயில்ல, கெட்டது செய்கிறதுக்கு வேலை செஞ்சால் இப்போ அவர்களை நம்ம இப்போ அடையாளம் கண்டு கொள்ளலாம். அதனால் நல்ல நாள் அப்படின்னு சொல்ல முடியாது, சுமாரான நாள் அப்படின்னு வேணாலும் சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. மீனராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய், 2 குடையவர், உச்சம். 2ஆம் இடத்தில் ராசி அதிபதி. 5ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் செவ்வாய். செவ்வாய் சந்திரன் சமசப்தம பார்வை. ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கார். 2ஆம் இடத்தில் குரு இருக்கார். குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரன். இது கஜகேசரி யோகம். சந்திரன் செவ்வாய் சமசப்தம பார்வை, சந்திரமங்கள யோகம். இப்படி பல யோகங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான நாள் இது. மீனராசி, கடகராசி, மேஷராசி, விருச்சக ராசி, இந்த மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு பெரிய பெரிய யோகங்கள்லாம் கிடைக்கும். யோகம்னா அதிர்ஷ்டம், ஜாக்பாட் கிடைக்க போகுது இன்றைக்கி உங்களுக்கு. அந்தளவுக்கு ஒரு மேசிவ் இன்கம், பெரிய அளவில் வருமானம் வரப்போகுது. பணத்தை இப்போ நீங்கள் அள்ளி போட போகிறீங்க உள்ள. அந்தளவுக்கு பெரிய அளவில் தன லாபங்கள் கிடைக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சிக்கும் குறைவே இல்லை. அந்தளவுக்கு நல்லா இருக்குது இன்றைக்கி நாள்.